வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும். நம்மளோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி மார்ச் 2020க்கு அப்புறம் இந்திய பங்குச்சந்தை ஒரு புல் ரனில் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2024 செப்டம்பர் வரைக்குமே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமான புல் ரனில் போச்சு அப்படின்னே சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மிடாஸ் டச் அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது. செப்டம்பர் 26, 2024 அன்னைக்கு நிஃப்டி 50 அதோட பீக் வேல்யூவான 26,216 பாயிண்ட்ஸை எட்டுச்சு. அக்டோபர் 2024 இருந்து தான் பங்குச்சந்தையோட மறுமுகத்தை நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் முறையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. பேர் மார்க்கெட், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முறையாக உணர ஆரம்பித்தோம் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். போர்ட்ஃபோலியோவில் எப்போவுமே க்ரீனாக பார்த்துட்டு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு திடீர்னு கம்ப்ளீட்டாக ரெட்டாக இருக்குது, லிட்ரலி ப்ளீடிங் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி சினாரியோஸை ஃபர்ஸ்ட் டைமாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மார்ச் 17 அன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ண நிஃப்டி 50யோட சார்ட் தான் இது. செப்டம்பர் 26 அன்னைக்கு பீக்கில் இருந்த நிஃப்டி 50 அதிலிருந்து கண்டினியூஸாக சரிய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 11.44% டவுனாக இருந்தது மார்ச் 2025. இதுவே ஏப்ரல் பிகினிங்கில் பார்த்தோன்னா கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி ஆச்சு. பட் அகெயின் விழ ஆரம்பிச்சு 10.34% டவுனில் இருந்தது. இப்போது லேட்டஸ்ட்டாக மே 9 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண நிஃப்டி 50யோட சார்ட் இது. அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து கொஞ்சம் புல் பேக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ 6 months நிஃப்டி 50யோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா -11.44லேருந்து -0.55% ஆயிருக்கு. இது போல் ஹை வோலடைல் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சார்ட்ஸை நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன். நம்மளோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையுமே ஒரே அசெட் கிளாஸ், அதாவது ஈக்விட்டிஸ் ஆர் ஸ்டாக்ஸில் மட்டுமே போடாமல் நம்ம போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ்டாக வைக்கிறது எப்போவுமே நமக்கு ரொம்பவே ஒரு சேஃப்டியை கொடுக்கும். ஸோ அசெட் கிளாஸஸ் அப்படின்னும் போது நமக்கு ஒன்று ஈக்விட்டிஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னொன்று கோல்ட், இன்னொன்று ரியல் எஸ்டேட், இன்னொன்று பார்த்தோன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது நிலையான வருமானம் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போது ரீசன்ட் 6 monthஸில் நாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ரிஸ்க் எடுத்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது ஒரு சைடு இருந்தாலுமே கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு எதிரவே வாஷ் அவுட் ஆகிறதும் ரொம்பவே பாசிபிளாக இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கொண்டு போய் ரிஸ்கி அசெட் கிளாஸஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நிலையான வருமானம் தரக்கூடிய லெஸ் ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் பண்ணுறது நல்லது. ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் தான். பேங்க்ஸ் கொடுக்குற ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் தான் ரொம்பவே சேஃப் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நமக்கு சின்னதுலேருந்தே சொல்லி வளர்க்குறது அதுதான். எஃப்டிஸ் ரொம்ப சேஃபு, பேங்க்கில் போட்டால் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் எஃப்டிஸ்லையுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் எஃப்டி சேஃப் அப்படின்னு நினச்சாலுமே அதில் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்துருக்கிறது 5 lakh வரைக்குமான அமௌண்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் எத்தனை crores இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் எஃப்டிஸில் உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம் ஆர் டிஃபால்ட் உங்களுக்கு அஷ்யோர்டாக கிடைக்க போகிறது 5 lakhs அமௌண்ட் மட்டும்தான். கிரெடிட் எக்கானமியாக இருக்க யூஎஸ் எக்கானமி பார்த்தோன்னா 2008 எவ்வளவு சீரியஸான கிரைசிஸ் சந்திச்சுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையும் நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் ரொம்பவே ரோபஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம எக்கானமி சேவிங் எக்கானமியாக இருந்திருக்கு இது வரைக்கும். அதனால் பேங்க்ஸ் டிஃபால்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி 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 மினிமல். அதனால் எஃப்டிஸை சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸாக நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் ட்ராபேக் என்ன அப்படின்னா, பேங்க் எஃப்டிஸ் நமக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதில்ல. இப்போது நிறைய பேர் ஏற்கனவே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ரெப்போ ரேட் ஆர்பிஐ 2 தடவை கட் பண்ணினாங்க. அதோட விளைவாக நம்மளோட ஃபிக்ஸ்ட் இன்கம், அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே பேங்க்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் 5 to 6% இன்ட்ரெஸ்ட்க்கு நின்றுடுச்சு பேங்க் எஃப்டிஸோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணணும், அதே நேரத்தில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் ரிஸ்கியராகவும் இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில்
பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அடுத்த லெவல் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியுது. பாண்ட் அப்படின்னோடனே நமக்கு ஜேம்ஸ் பாண்ட் ஞாபகம் வருது, இல்லை நான் வேலையில் சேரும்போது எனக்கு வந்து இந்த கம்பெனிக்கு பாண்ட் இத்தனை வருஷத்துக்கு நான் இதில் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பாண்டில் சைன் பண்ணேன், எனக்கு அந்த பாண்ட் தான் ஞாபகம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். நான் இந்த 2 பாண்டை பற்றியும் பேசலை. நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிற பாண்ட்ஸ் வந்து டிபென்ச்சர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். கவர்மெண்ட்டோ இல்லை கம்பெனிஸோ வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இந்த பாண்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிம்பிள் டேர்ம்ஸில் பாண்ட்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை ஜென்ரல் பப்ளிக்கான நாம கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ கொடுக்குற லோன் தான் வந்து இந்த பாண்ட். ஸோ இதில் வந்து இஷ்யூவர் ஆர் பாரோவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் வாங்குறவங்க. இது வந்து கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இதை வந்து பாண்ட் இஷ்யூவர் இல்லை பாரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இன்வெஸ்டர் ஆர் லெண்டர். ஸோ நாமெல்லாம் தான் இன்வெஸ்டர்ஸ், இந்த கடன் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ நாம தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆர் லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி வந்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு ப்ரீடெட்டர்மைன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கறது தான் இந்த லோன்ஸ் ஆர் பாண்ட். இப்போ உங்களுக்கு பாண்ட்ஸ்னால் என்னென்னு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறவங்க, அதாவது கடன் வாங்குறவங்கள வச்சு டிஃபைன் பண்ணோன்னா பாண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இன்னொன்று வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸாக கிளாஸிஃபை ஆகும். கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் கேரண்டீட் பாண்ட்ஸ், பேங்க்ஸ் கொடுக்குற பாண்ட், பிஎஸ்யூஸ் கொடுக்குற பாண்ட், அண்ட் என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கொடுக்குற பாண்ட், இது எல்லாமே வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அடுத்ததாக லிஸ்டிங் பேஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, பாண்ட்ஸ் வந்து லிஸ்டட் பாண்ட்ஸ் இருக்குது, அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ லிஸ்டட் பாண்ட்ஸ்னால் சிம்பிள், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் மாதிரி என்எஸ்சி இல்லை பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதை வந்து செபி கம்ப்ளீட்டாக ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெய்லி வந்து இந்த பாண்ட்ஸ் ட்ரேட் ஆகிறதுனால லிக்விடிட்டியும் பெட்டராக இருக்கும் இந்த லிஸ்டட் பாண்ட்ஸில். இதுவே அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, செபி வந்து ரெகுலேட் பண்ணாது, இதை செபி வந்து ஓவர்சீ மட்டும்தான் பண்ணும். இந்த பாண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகாது, அதனால் லோ லிக்விடிட்டி தான் இந்த அன்லிஸ்டட் பாண்ட்ஸ்க்கு இருக்கும். நம்ம டக்குன்னு இதை விற்கணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு வந்து அதுக்கான ப்ராப்பர் பையர் கிடைக்கணும், அதை நம்ம தேடி அலைய வேண்டி இருக்கும் அன்லிஸ்டட் பாண்ட்ஸ்க்கு. அடுத்த டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் சேஃப்டி. ஸோ சேஃப்டியை வச்சு நம்ம பாண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா செக்யூர்ட் பாண்ட்ஸ், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக்யூர்ட் லோன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோன்னா, ஒரு கொலாட்ரலை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நமக்கு லோன் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் கோல்டு லோன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கொடுக்குற கோல்டோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லோன் கொடுக்குறாங்க. இந்த கோல்டு வந்து கொலாட்ரலாக ஆக்ட் பண்ணுது. இதுவே ஹோம் லோன்ஸை பார்த்தோன்னா, நம்ம வீட்டு பத்திரத்தை அவங்க வாங்கிக்கிட்டு நமக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் லோன்ஸ் எல்லாம் வந்து செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொலாட்ரல் பேக்கப் பண்ணி கொடுக்குற பாண்ட்ஸ் வந்து செக்யூர்ட் பாண்ட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பாண்ட்ஸில் வந்து கம்மியான ரிஸ்க்கு, அதனால் ரிட்டர்ன்ஸும் பார்த்தோன்னா அவ்வளவு ஜாஸ்தியாக கிடைக்காது நமக்கு. இந்த செக்யூர்ட் பாண்ட்ஸ்க்கான கைட்லைன்ஸ் வந்து செபி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செக்யூர்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு வர்ற எல்லா பாண்ட்ஸுமே வந்து செபியோட இந்த கைட்லைன்ஸ்க்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். இதுவே அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கொலாட்ரல் எதுவும் கிடையாது. ஸோ ஹை ரிஸ்க் இன்வால்வ், ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ரிட்டர்ன்ஸுமே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அன்செக்யூர்ட் பாண்ட்ஸை வந்து செபி கவர்ன் பண்ணதே தவிர, இவங்க செபியோட கைட்லைன்ஸை கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மேண்டேட்ரி கண்டிஷன் எதுவும் இவங்களுக்கு கிடையாது. ஸோ செக்யூர்ட் பாண்ட்ஸ் ரொம்பவே சேஃப், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி அன்சேஃப். அதுக்கேற்ற மாதிரி ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் இந்த அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாண்ட் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும்போது அதில் சர்டன் டெர்மினாலஜிஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறது சீக்கிரமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஷ்யூவர் ஒரு பாரோவர், அதாவது பாண்ட் வந்து யார் ரைஸ் பண்ணுறாங்க, பாண்ட் யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்கள பாண்ட் இஷ்யூவர் ஒரு பாரோவர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பப்ளிக் இஷ்யூ ஆர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஸ்டாக்ஸ் எப்படி வந்து ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு வருதோ அதே போல் பாண்ட்ஸுமே வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு வருவாங்க. ஸோ இதை வந்து பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐபிஓவாக இல்லாமல் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மோட்லேயும் சில கம்பெனிஸ் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பாண்ட்ஸை வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பாண்ட். ஜென்ரலாக ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees இல்லை 1 rupee இல்லை 5 rupee அப்படின்னு சொல்கிறோமோ, அது போல் பாண்டுக்குமே வந்து ஒரு
ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஜென்ரலாக பாண்ட்ஸ்க்கு வந்து 1000 rupees ஃபேஸ் வேல்யூவில் இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்தது கூப்பன் ரேட். ஸோ நம்ம சொல்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த கூப்பன் ரேட். ஸோ ஒரு பாண்ட் வந்து எனக்கு இப்போ 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுன்னா அந்த பாண்டோட கூப்பன் ரேட் வந்து 9%. அடுத்ததான் மெச்சூரிட்டி டேட். இந்த பாண்ட் வந்து என்னைக்கு மெச்சூர் ஆகுது அப்படிங்கிறது மெச்சூரிட்டி டேட். சில பாண்ட்ஸ் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, சில பாண்ட்ஸ் வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, சில பாண்ட்ஸ் வந்து கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எப்போ பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டேட். அடுத்தது ரிடம்ஷன் டேட். நம்ம பாண்டை வந்து என்னைக்கு விற்கிறோம் அப்படிங்கிறது இல்லை மெச்சூர் ஆகி நம்ம அந்த பாண்ட் ரெடீம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரிடம்ஷன் டேட். அடுத்தது கிரெடிட் ரேட்டிங். அதாவது ஒரு பாண்ட் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அந்த பாண்டில் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த கிரெடிட் ரேட்டிங். ஈல்ட் டு மெச்சூரிட்டி. இந்த பாண்டை நம்ம வந்து இந்த மெச்சூரிட்டி டேட் வரையும் ஹோல்ட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளவு ஈல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த ஈல்ட் டு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது. இங்கே நம்ம பார்க்குறது 2025 பப்ளிக் இஷ்யூவில் வந்து சில பாண்ட்ஸோட டீட்டெயில்ஸு. முத்தூட் ஃபின்கார்ப் லிமிட்டடோட பாண்ட் வந்து இப்போது கரண்ட்டாக பப்ளிக் இஷ்யூவில் ஓப்பனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கிரெடிட் ரேட்டிங் crisil AA- ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோ பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா, ஸோ எவ்வளவு ரிஸ்க் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, இதை மீன் பண்ணுறது தான் கிரெடிட் ரேட்டிங். இதை வந்து ரேட் பண்ண இந்தியாவில் இன்றைக்கி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதில் மெயினாக வந்து crisil, கேர் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, ரேட்டிங் கம்பெனிஸ். ஸோ கிரெடிட் ரேட்டிங் இங்கே பார்த்தோன்னா AAA அப்படிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ AAAங்கிறது ஹையஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்ற மீனிங். அதுக்கப்புறம் AA+, AA, அடுத்தது A+, AA-, இப்படி ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. ஸோ AAAன்றது ஹையஸ்ட் சேஃப்டி அண்ட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் இன்வால்வ் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கிரெடிட் ரேட்டிங். ஸோ BBB+, BBB அண்ட் BBB- வரையும் போகலாம். ஜென்ரலாக BBB ரேட்டிங் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க பாண்ட்ஸ் சே அதோட கிரெடிட் ரேட்டிங் வந்து CD அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதில் ரொம்பவே ரிஸ்க் இன்வால்வ், அந்த ரீபேமெண்ட்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங்கை எந்தெந்த கம்பெனிஸ் கொடுக்குது இந்தியாவில்னு பார்த்தா மெயினாக crisil கொடுக்குது. அதுக்கப்புறம் ICRA, இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச், கேர், அக்யூட், பிரிக்வொர்க்ஸ் அண்ட் இன்ஃபோமெரிக் ரேட்டிங்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் இந்த பாண்ட்ஸ்க்கு அனலைஸ் பண்ணி கிரெடிட் ரேட்டிங்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ். சிம்பிளாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா AAAங்கிறது ஹையஸ்ட் சேஃப்டி. அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி லெவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்குது. பாண்ட்ஸ் பொறுத்த வரையும் ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். இந்த ரிஸ்க் ரேட்டிங்ஸ், கிரெடிட் ரேட்டிங்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நாம் வந்து இந்த பர்டிகுலர் டெனருக்கு எனக்கு இந்த பணம் எக்ஸஸாக இருக்குது, எனக்கு ஸ்டேபிளாக இத்தனை % ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, ஸோ இதில் இருக்க ரிஸ்க்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாரிட்டியோடு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இங்கே நம்ம பார்க்குறது வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் லோ டு வெரி ஹையில் என்னென்ன இருக்குது, அதில் எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், அண்ட் எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சில கம்பெனிஸ் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இங்கே GSEC அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பேசிக்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ், ரிலேட்டிவ்லி வெரி லோ ரிஸ்க். ஸோ இவங்க டிப்பிக்கலாக பார்த்தோன்னா 6.5லேருந்து 7% வரையும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது AAA ரேட்டட் பாண்ட்ஸ் லைக் பவர் கிரிட் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ், பவர் கிரிட் கார்பரேஷன், REC இவங்கெல்லாம் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் வந்து AAA ரேட்டட் ஹையஸ்ட் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க டிப்பிக்கலாக 7 to 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது AA வந்து மாட்ரேட் ரிஸ்க் இன்வால்வ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா லைக் முத்தூட் ஃபின்கார்ப், IIFL ஃபினான்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, அதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ லிட்டில் அபவ் 9%ம் கொடுக்குறாங்க. அடுத்தது மாட்ரேட்லி ஹை வந்து A ரேட்டட் பாண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 10 to 12% இன்ட்ரெஸ்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். பெராமல் என்டர்பிரைசஸோட பாண்ட்ஸ், நவி ஃபின்ஸோட பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மாட்ரேட்லி ஹை ரிஸ்க் அண்ட் டிப்பிக்கலாக நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா 10 to 12% இருக்கும்.
அண்ட் அடுத்தது ட்ரிபிள் பி ரேட்டட் பாண்ட்ஸு. இதில் பார்த்தோன்னா வந்து ஜென்ரலாக ஹை ரிஸ்க்கு, அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் ஹையாக தான் இருக்கும். ட்ரிபிள் பிக்கு கீழே இருக்க பாண்ட்ஸோட ரிஸ்க் வந்து வெரி வெரி ஹை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதனால் நான் இங்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடுன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ சி அண்ட் டி ரேட்டட் பாண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனியில் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து அஷ்யூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பேசிக்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் AAA ரேட்டட் AA, A அண்ட் BBBயோட நம்ம கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தோன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முத்தூட் ஃபின்கார்ப்போட பாண்ட் ஒன்று இப்போ பப்ளிக் இஷ்யூவாக இருக்குது. May 13th இந்த இஷ்யூ க்ளோஸ் ஆகுது. ஸோ இஷ்யூ சைஸ் வந்து 100 crores இருக்குது. அண்ட் பப்ளிக் இஷ்யூ வரும்போது பாண்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா மினிமமாக 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 10 bonds பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கிரெடிட் ரேட்டிங் இந்த பாண்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா crisil AA- ஸ்டேபிள். இவங்களோட கூப்பன் ரேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலாக பப்ளிக் இஷ்யூ வரும்பொழுது அவங்க டிஃப்ரெண்ட் சீரீஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா சீரீஸ் 1 to 12 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து மந்த்லியும் இருக்குது, ஆனுவல் இருக்குது அண்ட் க்யூமுலேட்டிவ் இருக்குது. மந்த்லினா எவ்ரி மந்த் ஆன் அ ஸ்பெசிஃபைட் டேட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிடுவாங்க, நம்ம எவ்வளோ பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு. ஆனுவல்னா இயர்லி ஆன் அ பர்டிகுலர் டேட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிடுவாங்க. க்யூமுலேட்டிவ் அப்படிங்கிறது நடுவில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது. இந்த பர்டிகுலர் பாண்டோட மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு பிரின்சிபல் ப்ளஸ் க்யூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து இங்கே என்ன அமௌண்ட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகிடும். அதாவது 1000 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு எண்ட் ஆஃப் 36 months இங்கே வந்து 1318.67 rupees கிடைக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூப்பன் பர்சன்டேஜ் ஒரு கூப்பன் ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இங்கே வந்து சீரீஸ் 1 மந்த்லி சீரீஸில் 24 monthsக்கு அவங்க 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சீரீஸ் 2ல் அதாவது 36 monthsக்கு 9.25. ஸோ ஹையஸ்ட்டாக பார்த்தோன்னா சீரீஸ் 8ல் வந்து 72 monthsக்கு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. பட் என்னோட சஜஷன் இங்கே என்ன அப்படின்னா, லாங் டேர்ம் அதாவது 60 months or 72 months அப்படின்னு பார்க்குறது என்னை பொறுத்தவரையும் ரொம்பவே லாங் டேர்ம். ஏன்னா வந்து குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டு இருக்குது, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து நம்மளோட டெனர் வந்து 36 months வரைக்கும், அதாவது 3 years டவுன் த லைன் வரைக்கும் ஓரளவுக்கு என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, மார்க்கெட் கண்டிஷன் இப்படி இருக்குது, குளோபல் எக்கனாமி இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஓரளவுக்கு என்னால் வந்து சுச்சுவேஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால் சேஃபர் பெட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 36 months டெனர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே 60 months or 72 monthsங்கிறது ரொம்பவே ஹை ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க அந்த டெனருக்கு நீங்கள் போகலாம். ஸோ இப்போ வந்து பாண்ட் பற்றியும் அதோட டெர்மினாலஜிஸ் பற்றியும் கிரெடிட் ரேட்டிங் பற்றியும் கூப்பன் ரேட் பற்றியும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் இருக்க மேஜர் கேள்வி என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பாண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஆனால் இந்த பாண்ட்ஸை எப்படி நாங்கள் வாங்குறது அப்படிங்கிறது உங்களோட மெயின் பேஷனாக இருக்கும். ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். பாண்ட்ஸ் வந்து இப்போது நம்ம வாங்குறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அதில் சில பிளாட்ஃபார்ம்ஸை நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பாண்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா பாண்ட்ஸ் கார்ட் அப்படின்னு இருக்குது, விண்ட் வெல்த் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்தியா பாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் போய் பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். பப்ளிக் இஷ்யூவில் இருக்க பாண்ட்ஸையும் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் செகண்டரி மார்க்கெட்டில் இருக்க பாண்ட்ஸுமே வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ கரண்ட்டாக ஓப்பனாக இருக்க முத்தூட் ஃபின்கார்ப்போட பப்ளிக் இஷ்யூ இங்கே டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது April 29th 13th May வரைக்கும் ஓப்பனாக இருக்க போகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 rupees per bond. அண்ட் இது வந்து பிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. பப்ளிக் இஷ்யூ மட்டும் இல்லாமல் செகண்டரி மார்க்கெட்டில் இருக்க பாண்ட்ஸையும் நம்மளால் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் இருக்க சில பாண்ட்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லும் போது சில பாண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் ப்ரைஸில் ட்ரேட் ஆகும், சில பாண்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியம்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து 100.1 அப்படின்னு இருக்குது. அதாவது 100 rupees ப்ரைஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா 10 பைசே கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இந்த பாண்ட் வந்து ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது. இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 99.65, அதாவது 100 rupees வர்த் பாண்ட் வந்து நம்ம 99 rupees 65 பைசே கொடுத்தா போதும். ஸோ அவ்வளவு டிஸ்கவுண்ட்டில் நமக்கு இந்த பாண்ட் கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரைஸில் நம்ம இந்த பாண்டை வாங்க போகிறோம். இதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்
அண்ட் இது வந்து இன்னும் எவ்வளோ மெச்சூரிட்டி பீரியட் பாக்கி இருக்குது, இன்னும் 2 years 7 months இந்த பர்டிகுலர் பாண்ட் வந்து மெச்சூர் ஆக போகுது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லி. அண்ட் இதுக்கான கூப்பன் ரேட், அதாவது இந்த பாண்டை இஷ்யூ பண்ணும்போது அந்த கூப்பன் ரேட்டு 10.75. நம்ம இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குகிறோன்னா அதுக்கான நம்ம ஈல்ட் பார்த்தோன்னா 11.46% வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் பாண்ட்ஸை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். ஸோ ப்ரைஸ் கம்மியாகவும் சில பாண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் நம்ம கையில் சர்ப்ளஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா சில இது இங்கே பார்த்தோன்னா 10 lakh மினிமம் இருக்குது, அது மோஸ்ட் ஆஃப் தெம் நம்மளால் பண்ண முடியாது. பட் சில பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 1 lakh INRலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மினிமம் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது 98.26லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிற பாண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பாண்ட்ஸுமே மினிமம் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சில பிளாட்ஃபார்ம்ஸில் வச்சுருக்காங்க. சில பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வின்பெல்த்தில் மினிமம் 10,000 rupeesலேயே கூட இந்த செகண்டரி மார்க்கெட் பாண்ட்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே மினிமம் 10K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் பாண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா இன்னும் 23 monthsல இந்த பாண்ட் மெச்சூர் ஆக போகுது. இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா BBB- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈல்ட் டு மெச்சூரிட்டி 11.75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட்ஸ்னால் என்ன, பாண்ட்ஸ் பற்றின டெர்மினாலஜிஸ் என்னென்ன, இந்த பாண்ட்ஸில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு குவரிஸ் இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட டீட்டெயில்ஸ் சம்மரைஸ் பண்ணணுன்னா, பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம மினிமைஸ்ட் ரிஸ்க் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து ப்ரெடிக்டபிள் இன்கம் ஒரு ஸ்டேபிள் இன்கம்க்கு வழிவகுத்துக்கிறோம். ஸோ இந்த பாண்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நமக்கு தேவைப்படுறது ஒரு டிமேட் அக்கௌண்ட். நாம் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அல்டிமேட்டாக அது வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். ஸோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட் CDSL இருக்கா இல்லை NSDL இருக்கா அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை. எதில் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் இந்த பாண்ட் பிளாட்ஃபார்மோட எந்த டிமேட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த பாண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை க்யூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டோ பே ஆகும். ஸோ இந்த வாலடைல் மார்க்கெட்டில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்டேபிள் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.